அனைவருக்கும் வணக்கம். பொதுத்தமிழ் 3 24 TL3 C3 இரண்டாம் ஆண்டு மாணவியருக்கான தமிழ் பாடப்பகுதி. இதுல நமக்கு முதல் கூறா இருக்கக்கூடிய காப்பியங்கள்ல வளையாபதி, அந்த வளையாபதியிலிருந்து நாளலம் காத்தல் குறித்த ஒரு பாடல் மட்டும் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போறேன். நான் நலம் காத்தல், இந்த வார்த்தையை கேட்கவுமே நமக்கு அதற்கான பொருள் தெரியும். நா அப்படின்னு சொல்லும் பொழுது நாக்கு, நாவினுடைய நலத்தை காத்தல் அப்படின்ற பொருள்ல தான் இது இடம்பெறுது அப்படின்றத பாக்குறோம். அப்ப நாவினுடைய நலத்தை காத்தல் அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல வளையாபதி குறித்த ஒரு சின்ன அறிமுகம். வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று. ஆனா இந்த வளையாபதியுடைய ஆசிரியர் பெயர் தெரியாது, தன்னுடைய காலமும் நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நமக்கு அது இந்த இரண்டு தகவலுமே கிடைக்கல. ஆனா இந்த வளையாபதி காப்பியம் ஒரு சமண சமய காப்பியம் அப்படின்றது மட்டும் தெரியும். இதுக்கப்புறம் இந்த காப்பியம் நமக்கு முழுமையாய் கிடைத்திருக்கா அப்படின்னா இல்ல, நமக்கு முழுமையான இந்த காப்பிய நூல் கிடைக்கல. நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது எல்லாமே பழம்பெரும் உரையாசிரியர்கள் தங்களுடைய உரைகள்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வளையாபதியில அதுவும் எங்கெல்லாம் இலக்கண இலக்கிய உரைகள்ல மேற்கோள்களா பயன்படுத்தப்பட்ட பாடல்கள், அந்த பாடல்களை தொகுத்துதான் நம்ம வச்சிருக்கோம். அது ஒரு 72 பாடல்கள் இருக்கு. 72 பாடல்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்றத பாக்குறோம். இந்த வளையாபதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கதை கூறப்படுது. நவகோடி நாராயணன் என்ற ஒரு வணிகன், அந்த வணிகன் வேறு ஒரு இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளை பிரிந்து, ஏன்னா வேற இனம் அப்படின்றதுனால வரக்கூடிய சிக்கல்களால அவளை பிரிந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்றான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தன்னுடைய தந்தையோடு தாயை சேர்த்து வைக்கக்கூடியது. தந்தை இல்லாமல் வளரும் பொழுது அந்த குழந்தை படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பேசக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு கதை கூறப்படுது. ஆனா இந்த கதை நமக்கு பாடல்கள்ல இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 72 பாடல்கள்ல இருந்து கிடைக்குதானா கிடையாது. அந்த 72 பாடல்கள் முழுக்க அறக்கருத்துக்களையே அதிகமா பேசக்கூடியதா, சமண சமயம் சார்ந்த அறக்கருத்துக்களை பேசக்கூடிய பாடல்களாதான் நமக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், அது நாணலம் காத்தல் குறித்து பேசக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாணலம், நம்முடைய நாவினுடைய நலத்தை காப்பது, நாவை சரியாக பயன்படுத்துவது, நாவை தேவையில்லாத இடங்களில் கட்டுப்படுத்தி தேவையான இடங்களில் பயன்படுத்துவது அப்படின்ற அடிப்படையில நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடிய பேச்சை ஆழ்வது அப்படின்றதுதான் இந்த பாடல் சொல்லுது. முதல்ல நம்ம பாடலை பார்த்திடலாம். ஆக்கப்படுக்கும் அருந்தளை வாய்ப்பெய்விக்கும், போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும், காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே. திரும்ப ஒரு முறை பாடலை பார்ப்போம். ஆக்கப்படுக்கும் அருந்தளை வாய்ப்பெய்விக்கும், போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும், காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே. இதுதான் பாடல். இப்போ இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான சொற்களுக்கான பொருளை நாம பார்த்திடலாம். சரியா? முதல்ல ஆக்கப்படுக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆக்கம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, ஆக்கம் அப்படின்றதற்கான பொருள் என்ன? ஆக்கம்னா பொதுவா உருவாக்குதல், உருவாக்கப்படுவது அப்படின்றதுதான். இந்த இடத்துல செல்வம், ஆக்கம் அப்படின்றது செல்வத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து படுக்கும் அப்படின்னா உண்டாக்கும் அப்படின்றது, படைக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் படுக்கும்ன்றது உண்டாக்கும்ன்றதுல இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அருந்தளை, தளை அப்படின்னாலே அடிமைத்தனம், சிறை அப்படின்ற பொருள் தான். இங்க அருந்தளை அப்படின்றது சிறையதான் குறிப்பிடுறாங்க. அதாவது தாங்குவதற்கு கடினமானதா இருக்கக்கூடிய சிறைச்சாலை, அதை குறிப்பிடுறாங்க. அடுத்து பெய்விக்கும் அப்படின்னா இங்கு அது சேர்க்கும் அப்படின்ற பொருள். அடுத்து போக்கம் அப்படின்றது போகம் அப்படின்றதுதான் போக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா இன்ப நுகர்வு, இன்ப வாழ்க்கை, சந்தோஷமான பொருள் சார்ந்த ஒரு வாழ்வு.
அடுத்து புலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கீழானது, இழிவானது அப்படின்ற பொருள்ல. அடுத்து உய்விக்கும் அப்படின்னா சேர்க்கும். உய்விக்கும் அப்படின்றதுக்கு மீட்கும்ன்ற ஒரு பொருளும் உண்டு. ஆனா இந்த பாடல்ல பொதுவா பாடல்ல அந்த இடத்துல அதற்கான பொருள் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல அது சேர்க்கும் அப்படின்ற பொருள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்திரியம் அப்படின்னா புலன்கள், ஐம்புலன்களை குறிப்பிடுறாங்க இந்திரியம் அப்படின்னு சொல்லி. நனி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்த நனி அப்படின்றதற்கு அதிகமான அப்படின்ற ஒரு பொருள்ல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. நனி அப்படின்றது அதிகமான பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு உரிச்சொல். சரியா? நனி அப்படின்றது உரிச்சொல். இது தனியா அதுக்கு அர்த்தம் கிடையாது. வேறு ஒரு சொல்லோடு இணையும் பொழுது அது பொருள் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தனியா எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம். இப்ப இந்த அர்த்தத்தோடு சேர்த்து நம்ம இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டதோட இப்ப நம்ம திரும்ப பாடலை பார்க்கலாம். ஆக்கப்படுக்கும் அருந்தளைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே. ஆக்கப்படுக்கும், ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு பார்த்தோம். படுக்கும்னா உண்டாகும். அப்ப ஆக்கப்படுக்கும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது செல்வத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த நாக்கு. இது எதை சொல்றாங்கன்னா நாவு. நாக்கு எதெல்லாம் செய்யும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. அப்ப முதல்ல நாக்கு செல்வத்தை உருவாக்கும். அடுத்து அருந்தளைவாய் பெய்விக்கும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே எதிரெதிரானதா இருக்கும். அருந்தளை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிறை. சிறையில கொண்டு போய் தள்ளக்கூடியதாகவும் அதே நாக்கு இருக்கும். போக்கப்படுக்கும், போக்கப்படுக்கும் அப்படின்றது பலவிதமான இந்த இன்ப வாழ்க்கை சார்ந்த சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் இந்த நாக்கு இருக்கும். இதே நாக்கு புலை நரகத்து உய்விக்கும், கொண்டுட்டு போய் நரகத்துல வீழ்த்தி நம்மளை துன்பப்படுத்தவும் செய்யும். அப்ப இந்த நாக்கு அப்படின்றது செல்வத்தை உருவாக்குவதாகவோ, இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த சொற்களை மட்டும் பார்ப்போம். ஆக்கப்படுக்கும் போக்கப்படுக்கும் அதை மட்டும் வச்சுக்குவோம். இது ரெண்டுமே வந்து நாவினால் நடக்கக்கூடிய நன்மைகளை சொல்றாங்க. அதாவது செல்வத்தை உருவாக்கலாம், அதே மாதிரி எல்லா விதமான இன்பங்களையும் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கலாம் நாக்கு. எப்போ அது நேர் வழியில நேர்மறையா பயன்படுத்தும் பொழுது, சரியான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது. அப்படி இல்லை அப்படின்னா அருந்தளை பெய்விக்கும் புலை நரகத்து உய்விக்கும். நம்மள சிறையில கொண்டுட்டு போய் அடைச்சிரும், அல்லது ரொம்ப ரொம்ப கீழான சிறையில் கீழான நரகத்துல, நரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம வந்து இது வந்து சமண சமய இலக்கியம் அப்படின்றப்போ வந்து நரகம் அப்படின்றதுக்கு நேரடியான பொருளா நம்ம வந்து இறப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, ரொம்ப கொடூரமா. நம்ம நரகம் பத்தி நிறைய கதைகள் கேட்டிருப்போம். அது வந்து அது அது அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், பயங்கரமான இருள்ல இருக்கும். அது ஒரு முடிவில்லாத கஷ்டம், நிறைய துன்பங்களை வந்து நரகத்துல அனுபவிக்கணும். நம்ம செய்யற பாவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க இருந்து துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரகத்துல போய் சேர்க்கணும் எடுத்துக்கலாம். நரகம்ன்றது நம்ம வாழும் பொழுதே நம்ம வாழ்க்கையை நரகமாக்கக்கூடியது, கஷ்டத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கிறது அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம நாவை சரியாக பயன்படுத்தும் போது, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்களை பார்த்திருக்கோம், பெரிய பெரிய சாதனையாளர்களை பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே வந்து எந்த இடத்துல நாக்க சரியா பயன்படுத்தணும், எந்த இடத்துல தன்னுடைய சொல் ஆட்சியை பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் அவங்க பெரிய இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எல்லா சாதனையாளர்களுமே அவங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சாலும், உங்களுக்கு உடலுக்கு வலு இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய சொல்லாற்றலை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. பல ஆளுமைகள் நமக்கு அப்படி தெரியும். அப்ப அதுதான் வந்து இந்த நாக்கு நம்ம சரியா பயன்படுத்தும் பொழுது, நம்மளுடைய சொற்களை சரியா பயன்படுத்தும் பொழுது நமக்கு செல்வம் சேரும், நமக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும். அதை நம்ம தவறா பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, மனம் போன போக்குல பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய நாவு நம்மை ஒருவேளை சிறையில் தள்ளலாம், அல்லது ரொம்ப இழிவான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கீழான நரகத்துல கொண்டுட்டு போய் தள்ளலாம். அப்ப இந்த ரெண்டுமே நாக்கால ஏற்படும்ன்றதுனால காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறு. இந்திரியம் ஐந்தினும், ஐந்து அப்படின்னு இந்திரியம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் புலன்கள். இந்திரியம் ஐந்து அப்படின்னா ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் என்ன? கண், மூக்கு, காது, வாய், மெய். இந்த ஐம்புலன்களில் காக்கப்படுவன ரொம்ப 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 பாதுகாக்க வேண்டியது எது அப்படின்னா நாக்கு.
அதை அல்லது நனி பேணுமாறு. இதுல எல்லாத்துலயுமே வந்து நனி அதிகமாய் பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல், பாதுகாக்க வேண்டியது இந்த நாவு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய அந்த நாவை பயன்படுத்தி நம்ம பேசும் பொழுது நல்ல விஷயங்களை பேசுறோம், சரியான விஷயங்களை பேசுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும், வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும். நீ சொல்ற மாதிரி செல்வத்தையும் பலவித மகிழ்ச்சிகளையும் கொடுக்கும். அதே நாவை நம்ம தவறா பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு சிறையை கொடுக்கலாம் அல்லது நரகத்தில் நம்மை தள்ளலாம். அதனால நம்முடைய ஐம்புலன்களையுமே காப்பது அப்படின்றது அவசியம். அந்த ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியமா நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது நனி பேணுமாறு அதிகமாய் பாதுகாக்க வேண்டியது நாவு அப்படின்றதான் சொல்றாங்க. இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். திரும்ப ஒரு தடவை நம்ம பாடலை மட்டும் பார்த்துடலாம். ஆக்கப்படுக்கும் அருந்தலை வாய்ப்பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும் நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே. நம்முடைய நாவானது நமக்கு செல்வத்தை தரலாம் அல்லது சிறையிலும் தள்ளலாம், நமக்கு எல்லா விதமான இன்பங்களையும் தரலாம் அல்லது கீழான நரகத்திலும் தள்ளலாம். அதனால் அந்த நாவை நம்முடைய பாதுகாக்கப்பட வேண்டிய நம்முடைய ஐம்புலன்களில் மிக அதிகமாக பாதுகாக்க வேண்டியது இந்த நாவைத்தான். அப்பொழுது நாவை சரியாக பாதுகாத்து சரியான இடங்களில் பேசும் பொழுது நம்முடைய வாழ்வை நாம் உயர்த்த முடியும் அப்படின்றதுதான் இந்த பாடல் சொல்லுது. உங்க எல்லாருக்கும் இந்த பாடல் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த பாடல்ல சந்திக்கலாம். நன்றி.